வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக அணியை உடைக்க திமுக சதி செய்வதாக முதலமைச்சர் பழனிசாமி குற்றச்சாட்டு. மெகா கூட்டணியை பார்த்து ஸ்டாலின் அரண்டு போயிருப்பதாகவும் பேட்டி. கூட்டணி வேண்டுமா வேண்டாமா என்பதை நாளை மாலைக்குள் தேமுதிக தெரிவிக்க வேண்டும். கட்சியில் கடும் எதிர்ப்பு ஏற்பட்டு வருவதை அடுத்து அதிமுக தலைமை கெடு விதித்துள்ளதாக தகவல். 21 சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணல் தொடக்கம். எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என திமுகவுடன் காங்கிரஸ் முதற்கட்ட பேச்சுவார்த்தை. அரசியல்வாதிகளால் ஊழல்வாதிகளான வாக்காளர்கள் என சித்தராமையா வேதனை. தேர்தலில் நேர்மையாளர்கள் ஒருபோதும் எளிதாக வெற்றி பெற முடியாது என விமர்சனம். புல்வாமா சம்பவம் போல் மீண்டும் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் திட்டம். காஷ்மீர் எல்லை மற்றும் டெல்லி உட்பட நாட்டின் முக்கிய இடங்களில் தீவிர கண்காணிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி இல்லை என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமடூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சில கோரிக்கைகள் தொடர்பாக கே.சி. பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் தன்னை சந்தித்ததாக கூறினார். கே.சி. பழனிசாமி கட்சியில் இணைந்துவிட்டார் என அதிமுக தரப்பில் கூறவில்லை என்றும் முதலமைச்சர் பழனிசாமி கூறினார். 7 பேர் விடுதலையை அரசியல் லாபத்திற்காக சிலர் பயன்படுத்தி வருவதாக கூறிய அவர், பேரறிவாளனுக்கு பரோல் அளித்தது அதிமுக அரசுதான் என்றும் தெரிவித்தார். 7 பேர் விடுதலைக்காக திமுக என்ன செய்தது என்ற கேள்வி எழுப்பிய அவர், நாட்டு மக்கள் பாதுகாப்பிற்காக மோடியே மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது. அந்த நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கிறாங்க. யாரும் இழுபறியெல்லாம் கிடையாது. எதிர்கட்சியா இருக்கும்போது பல்வேறு விமர்சனங்கள் வைப்பார்கள். அதுல எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. அவர்தான் ஏற்கனவே அந்த நம்முடைய தேமுதிகவுடைய பொறுப்பாளர் சுதீஷ் அவர்கள் அழகாக சொல்லியிருக்கின்றார். உங்களுடைய பத்திரிகையிலையும் உங்க ஊடகத்தில் நானும் பார்த்தேன். அதுதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தது. எப்போதாவது அவங்க பரோல் விட்டுறதுக்கு முயற்சி செஞ்சாங்களா? பரோல் விட்டாங்களா? நாங்க தான் அப்படி உடல்நலை கருதி பரோல் விட்டோம். அதே போல அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று அமைச்சரவை கூட்டி ஒருமனதாக முடிவேற்று நாங்க மேதக ஆளுநருக்கு அனுப்பி வச்சோம். ஏன் திமுக அனுப்பல? அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்கல்ல, அவர்கிட்ட அதிகாரம் இருந்தது இல்ல. அப்ப ஏன் வீலம் கேள்வி கேட்கல? கூட்டணியில் இடம் பெற்றிருந்தாங்களே, இப்பதான் இவரெல்லாம் கண்ணுக்கு தெரியுதா? எத்தனை ஆண்டு காலம் சிறையில் இருந்தாங்க, அப்பெல்லாம் எண்ணி பார்க்கல. இப்ப தேர்தல் வருது, தேர்தலுக்காக இப்படிப்பட்ட நாடகம் நடிக்கிறாங்க. உண்மை உணர்வுபூர்வமா நன்மை செய்யணும் கடுகளவு கூட கிடையாது. கூட்டணி வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து நாளை மாலைக்குள் தேமுதிக தெரிவிக்கும்படி அதிமுக கெடு விதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக திமுக கூட்டணி அமைத்து வேட்பாளர் நேர்காணலை தொடங்கியுள்ள நிலையில் அதிமுகவில் இன்னும் கூட்டணியை இறுதி செய்ய முடியாத சூழல் நீடித்து வருகிறது. 4 தொகுதிகள் கொடுக்கப்படும் என்ற அதிமுகவின் நிலைப்பாட்டை ஏற்க மறுத்து 7 தொகுதிகள் வேண்டும் என தேமுதிக பிடிவாதம் செய்து வருகிறது. இதுவே கூட்டணி இழுபறிக்கான காரணம் என்றும் கூறப்படுகிறது. தேமுதிகவை இழுக்க அதிமுக முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் அக்கட்சியின் இரட்டை வேடம் காரணமாக சலசலப்பு ஏற்பட்டது. அதிமுகவுடன் பேச்சு நடத்தி வரும் தேமுதிக இடையில் துரைமுருகனை சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேசியதால் அக்கட்சியின் இரட்டை வேடம் அம்பலமானது. இந்த நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் அதிமுகவை பற்றி விமர்சித்துள்ளதால் இரு கட்சிகளிடையே கூட்டணி அமையுமா என்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பத்திரிகையாளர்களை ஒருமையில் பிரேமலதா விஜயகாந்த் பேசியதை அடுத்து விஜயகாந்த் வீடு கோயம்பேடு கட்சி அலுவலகத்திற்கு சென்று செய்தி சேகரிக்காமல் செய்தியாளர்கள் புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே அதிமுக குறித்தும் அதிமுக எம்பிக்களின் செயல்பாடு குறித்தும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்த கருத்துக்கு பெரும் எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தேமுதிகவை கூட்டணியில் சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆனால் தேமுதிகவை கூட்டணியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என பாஜக தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை அடுத்து கூட்டணி வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து நாளை மாலைக்குள் தேமுதிக தெரிவிக்கும்படி அதிமுக கெடு விதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வேலை வெட்டி இல்லாததால் அற்ப விஷயங்களுக்காக திமுகவினர் ஆளுநரிடம் புகார் அளித்துள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோட்டையில் கொசு பறந்தால் கூட அவர்கள் புகார் அளிப்பார்கள் என்று கூறினார்.
அதிமுக அவங்க சொல்ல அவங்க திருமதி அதாவது தேமுதிகவுடைய கட்சியினுடைய நிர்வாகி வந்து அவங்க திமுக பத்தி ஷார்ட் அபிலேஷன் சொல்லுது தில்லுமுள்ளு கட்சின்னாங்க. இன்னும் ஒரு படி போய் தில்லுமுள்ளு கழகம் அது அப்படிதான். நான் இப்ப இனிமே வந்து அவங்க தான் முடிவு செய்யணும். இப்ப எங்களை பொறுத்தவரை வந்து எல்லா பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்றாச்சு. இனிமே வந்து அவங்க தான் முடிவு செய்யணும். தொகுதிகள்ல வந்து அதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. 21 சட்டசபை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணல் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் காலியாக உள்ள 21 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணல் சென்னை அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தொகுதி வேட்பாளர்கள் நேர்காணலில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் துரைமுருகன், டி.ஆர். பாலு ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நேர்காணலின் போது அந்தந்த சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், நகர ஒன்றிய பகுதி கழக செயலாளர்களிடமும் தொகுதி நிலவரம் குறித்து விசாரிக்கப்பட்டது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து முடிவு செய்வதற்காக திமுக மற்றும் காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டுக் குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் போது திமுக சார்பில் துரைமுருகன், ஆர்.எஸ். பாரதி, கே.என். நேரு, பொன்முடி ஆகியோர் உடனிருந்தனர். இதேபோல் காங்கிரஸ் சார்பில் கே.எஸ். அழகிரி, ராமசாமி, தங்கபாலு உட்பட பலர் கலந்து கொண்டனர். பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி தாங்கள் விரும்பும் தொகுதிகள் குறித்து திமுகவிடம் தெரிவித்துள்ளதாக கூறினார். காங்கிரஸ் கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கோரிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழக குழு அன்பாக கேட்டுக்கொண்டது. ஏறக்குறைய எங்களுடைய பல்வேறு விஷயங்களும் பேசி முடிவு செய்யப்பட்டிருக்கின்றன. விரைவில் எந்தெந்த தொகுதிகள் என்பது அறிவிக்கப்படும். எங்களுக்கு தேவையான தொகுதிகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் மற்ற கட்சிகளோடு பேசி அதற்கு முடிவு காண்பார். பாரதிய ஜனதா கட்சியும் RSS அமைப்பும் இந்தியர்களின் உணர்ச்சிகளை தூண்ட முயற்சிக்கின்றன. அது ஒருபோதும் நடக்காது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைக்க தாங்கள் முயற்சிப்பதாகவும் திமுக கூட்டணியில் இருப்பவர்களின் நோக்கம் ஒன்று என்றும் கூறியுள்ளார். So whatever be the gimmickry and whatever be the attention of the people that the Prime Minister and the BJP RSS would like to divert from the day-to-day issues is not going to work. People are going to vote this time on the basis of what has been their experience with their own life in the last 5 years. We want to carry the unity of all secular forces. So in that efforts are being made. வாக்காளர்களை ஊழல்வாதிகளாக மாற்றிவிட்டதாக கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா வேதனை தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சித்தராமையா, சாந்த வீரகோபால் கவுடா காலத்தில் தேர்தலில் போட்டியிட்டவர்கள் மற்றும் வாக்காளர்கள் ஊழல் செய்யவில்லை என்று தெரிவித்தார். அரசியல்வாதிகளும் வாக்காளர்களும் நேர்மையான செயல்பாடுகளை கொண்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். தற்போது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களும் வாக்காளர்களும் ஊழல்வாதிகளாக ஆகிவிட்டதாக கூறிய சித்தராமையா, வாக்காளர்கள் அவர்களாக ஊழல்வாதிகள் ஆகவில்லை என்றும் நம்மை போன்ற அரசியல்வாதிகள்தான் அவர்களை ஊழல்வாதிகளாக மாற்றிவிட்டதாகவும் குறிப்பிட்டார். தேர்தலில் நேர்மையாளர்கள் எளிதாக வெற்றி பெற முடியாது என்றும் அவர் வேதனை தெரிவித்தார். பேரறிவாளன் நளினி, முருகன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்யக்கோரி சென்னையில் பிரம்மாண்ட மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. ராஜீவ் கொலை வழக்கில் 28 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடும் நளினி, பேரறிவாளன், முருகன், சாந்தன், ராபர்ட் பயஸ் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க வேண்டும் என பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் தொடர்ந்து போராடி வருகிறார். ஆளுநர், முதலமைச்சர் என அனைத்து உயர் தலைவர்களையும் சந்தித்து அவர் தமது கோரிக்கையை மனுவாக அளித்து வேண்டுகோளும் வைத்தார். ஆனால் 7 பேரும் இன்னும் விடுதலை செய்யப்படவில்லை. இந்த நிலையில் 7 பேர் விடுதலை கோரி இன்று மாபெரும் மனித சங்கிலி நடைபெறும் என பேரறிவாளன் தாயார் அற்புதம்மாள் அறிவித்திருந்தார். இதன்படி இன்று பிற்பகல் முதல் சென்னையில் பிரம்மாண்ட மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், தமிழ் பேரரசு உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. சென்னை அண்ணா சாலையில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் நடிகர் சத்யராஜ், இயக்குநர் கௌதமன் உள்ளிட்ட திரையுலக பிரமுகர்களும் பங்கேற்றனர். இந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் மத்திய மாநில அரசுகள் 7 தமிழர்களையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என கோரிக்கை முழக்கமிட்டனர்.
மத்திய மாநில அரசுகளே விடுதலை செய் தாமதம் ஏன் தயக்கம் ஏன் பதில் சொல் நாட்டில் மின்சக்தி உள்ளிட்ட எரிபொருள் ஆற்றல் துறை மற்றும் அதன் தேவையை முந்தைய அரசு மறந்துவிட்டதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் பண்டித தீனதயாள் உபாத்யாயா திருவுருவ சிலையை இன்று பிரதமர் மோடி திறந்து வைத்தார். மேலும் பண்டித தீனதயாள் உபாத்யாய தொல்லியல் துறை இன்ஸ்டிடியூட்டையும் தொடங்கி வைத்த பிரதமர் மோடி 2 புதிய மின் உற்பத்தி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் கிரேட்டர் நொய்டாவில் திரண்டிருந்த மக்களிடையே பேசிய அவர், நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கு பாஜக ஆட்சியில் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். நாடு சுதந்திரம் அடைந்த பின் 18,000 கிராமங்களுக்கு இதுவரை மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், நாட்டில் தொழில் உற்பத்தி, வேலை வாய்ப்புக்கு காரணமான மின்சக்தி உள்ளிட்ட எரிபொருள் ஆற்றல் துறை மற்றும் அதன் தேவையை முந்தைய காங்கிரஸ் அரசு மறந்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். கடந்த 1950ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை 2.5 லட்சம் மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டதாக கூறிய பிரதமர் மோடி, கடந்த 5 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் மட்டும் 1 லட்சம் மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முந்தைய அரசால் நாட்டின் எரிபொருள் உற்பத்தி துறை நாசமடைந்துவிட்டதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். புல்வாமா தாக்குதலுக்கு ஜெய்ஷ் இ முகமது அமைப்பே பொறுப்பேற்ற பின்பும் அதை பாகிஸ்தான் மறுத்து வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரவீஷ்குமார் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்தியாவின் 2வது விமானத்தை சுட்டு வீழ்த்திவிட்டதாக கூறும் பாகிஸ்தான் அது பற்றிய வீடியோவை பன்னாட்டு ஊடகங்களுக்கு ஏன் வழங்கவில்லை என கேள்வி எழுப்பினார். பாகிஸ்தானின் F-16 போர் விமானம் இந்திய விமானி அபிநந்தனால் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு கண்கண்ட சாட்சியும் மின்னணு ஆதாரங்களும் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புல்வாமா தாக்குதலுக்கு ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பே பொறுப்பேற்ற பின்னும் பாகிஸ்தான் அதை மறுத்து வருவது தீவிரவாத அமைப்பை பாகிஸ்தான் காப்பாற்ற நினைக்கிறதோ என்கிற சந்தேகத்தை எழுப்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீரவ் மோடி லண்டனில் வாழ்ந்து வருவது பற்றி தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவரை விசாரணைக்கு நாடு கடத்துவதற்கான இந்தியாவின் கோரிக்கை பிரிட்டன் அரசின் பரிசீலனையில் உள்ளதாகவும் ரவீஷ் தெரிவித்தார். SBI, ICICI உள்ளிட்ட 36 பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகள் மீது மொத்தம் 71 கோடி ரூபாயை RBI அபராதமாக விதித்துள்ளது. இதுகுறித்து RBI வெளியிட்டுள்ள அறிக்கையில், வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் இடையே பண பரிவர்த்தனை செய்யும்போது ஸ்விஃப்ட் என்ற மென்பொருள் உபயோகிக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்விஃப்ட் மென்பொருளை முறையாக பயன்படுத்தாத வங்கிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக RBI தெரிவித்துள்ளது. ஸ்விஃப்ட் மென்பொருளை முறையாக பயன்படுத்தாததே பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 14,000 கோடி மோசடி செய்யப்பட்டதற்கு காரணம் என்றும் RBI கூறியுள்ளது. இதனையடுத்து மென்பொருளை சரிவர பயன்படுத்தாத பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் வங்கி மற்றும் கர்நாடக வங்கி ஆகியவற்றுக்கு தலா 4 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிட்டி யூனியன் பேங்க் மற்றும் IOB ஆகியவற்றுக்கு தலா 3 கோடி ரூபாயை அபராதமாக RBI விதித்துள்ளது. இது தவிர மற்ற பொதுத்துறை வங்கிகளுக்கும் தனியார் வங்கிகளுக்கும் 1 கோடி முதல் 4 கோடி ரூபாய் வரை RBI அபராதம் விதித்துள்ளது. புல்வாமா பாணியில் மீண்டும் தாக்குதல் நடத்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருப்பதால் எல்லைப் பகுதிகள், முக்கிய இடங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. காஷ்மீர் மாநிலம் புல்வாமா பகுதியில் கடந்த மாதம் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் மத்திய ரிசர்வ் படையை சேர்ந்த 40 வீரர்கள் உயிரிழந்தனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் பகுதியில் செயல்பட்டு வந்த ஜெய்ஷ் இ முகமது பயிற்சி முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியது. இதில் நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜெய்ஷ் இ முகமது அமைப்பினர் மீண்டும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் மத்திய அரசு விளக்கம் அளித்தது. இந்நிலையில் புல்வாமா பாணியில் மீண்டும் தாக்குதல் நடத்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை தகவல் அளித்துள்ளது. இதைத் தொடர்ந்து இந்திய எல்லைப் பகுதிகள் மற்றும் முக்கிய இடங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.
சேலம் கட்சி அலுவலகத்தில் முதலமைச்சர் பழனிசாமியை பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஜி.கே. மணி சந்தித்து பேசினார். சேலம் விமான நிலையத்திற்கு வந்த முதலமைச்சர் பழனிசாமிக்கு அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் ஓமலூரில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பாமக தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது தேர்தல் பணிகள் குறித்து முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. இதில் அதிமுக சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாமக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. மணி, திமுகவினர் ஆத்திரத்தில் ஏதேதோ பேசி வருவதாகவும் கூட்டணியை உடைக்க சதி செய்து வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஒட்டுமொத்த தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கோரி தொடர்ந்து போராடுவோம் என்றும் ஜி.கே. மணி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அதிமுகவோடு பாமக சேர்ந்த உடனேயே எதிர்கட்சியா இருக்கிற திமுக ஆடி போயிட்டாங்க. இன்னைக்கு பலமான கூட்டணி அதிமுக உருவாக்கிடுச்சுன்னு சொல்லி அந்த ஆத்திரத்துல நம்ம கூட வரலையேங்கிற அந்த வெளிப்பாட்டில் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அது ஆத்திரத்தினுடைய வெளிப்பாடு. இது செய்ய வேண்டியது கவர்னர் கையில் இருக்குது. ஆளுநர் தான் பண்ணணும். ஆளுநர் காலந்தாழ்த்திட்டு இருக்காரு. அது பிரதமர் கவனத்துக்கும் கொண்டு போயிடுச்சு. இப்போ எடுத்த உடனே அதை பத்தி அறிவிக்க முடியாம மத்திய அரசு கலந்து கட்டாயம் பிரதமர் அறிவிப்பார் நம்பிக்கை இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றியும் புரட்சி தலைவி பார்த்து நாங்கள் வலியுறுத்தினோம். அப்ப சொன்னாங்க 500 கடைகள் மூடுறோம் படிப்படியா. இப்போ 500 கடைகளை மூடி இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வச்சிருக்கிறது உடனடியாக ஒரு 500 கடைகளை மூடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அது நடக்குன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர் ஆனார் என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி காட்டமாக தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் ஆவின் பால் விற்பனை நிலையத்தை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முன்னர் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைத்ததால் தான் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவரானார் என தெரிவித்தார். மக்கள் கூட்டணி வச்சாங்க. அவர் டெபாசிட் அவரே பலமான கூட்டணி கட்சி அதிமுக என்ற சூழ்நிலை யார் ஜவாரி போகலாம். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.